வணக்கம் வெற்றி லைஃப்ஸ்டைல் சோலோ. போனோமா ஒரு பிரியாணி சாப்பிட்டோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பிரியாணி ட்ரம்முக்கே ஆசைப்பட்டு வீட்டில் இருந்த பிள்ளைங்களை கொண்டுட்டு எதுக்கு இந்த வேலைன்னு எனக்கு தெரிய மாட்டுது. ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு எனக்கு தண்டனை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவனா மாமனா மச்சானா குறைச்சி கொடுத்துறதுக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க உனக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. தேவையில்லாத வேலை தானே அதெல்லாம். நமக்கு ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட அந்த ஃபேமிலியை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா அது சொர்க்கம் மாதிரி தெரியும். ஒன்று உடல் சுகத்துக்காகவும் இருக்கலாம், இல்லை பண சுகத்துக்காகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்பை நிர்ணயிச்சிடாது. நம்மளோட புருஷன், நம்மளோட குழந்தைங்க, இவங்களோட சந்தோஷம்தான் நம்ம லைஃப்பை கரெக்டாக கொண்டு போவோம். சரிங்களா? அதை விட்டுட்டு தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க குறைச்சி கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? இது சின்ன தப்பே இல்லை, பெரிய தப்பு தான் இது. அந்த தப்பை நீ பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம், அதோட விட்டுணும். அதுக்காக அந்த கடைக்காரனையே கேட்கறது ரொம்ப அநியாயமாக தெரியுது. இது உடல் சுகத்துக்காக அப்படின்றத தாண்டி நம்ம உன்னை விட இன்னொன்று பெட்ரு அப்படின்னு தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக கூட பண்ணிடலாம். அந்த 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 குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த பாய்சனை உள்ளே சாப்பிட்டுட்டு. அந்த வேதனையை அணுவணுவா நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட்டு. இது சின்ன பனிஷ்மெண்ட்டில் ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்டு. உங்களுக்கு கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்துட்டு தப்பு பண்ணுற எல்லா பெண்களும் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே யோசிங்க. நன்றி.